காலை வணக்கம் அனைவருக்கும். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது இனிய வயது நிகழ்ச்சியை வித் மீ வருணன் ஆனந்தி அவர்கள். உங்களுக்கும் காலை வணக்கம். வணக்கம் வருண். எப்படி இருக்க போகுது இந்த டே? வழக்கம் போல பாசிட்டிவா சும்மா கெத்தா போகுதா? ஆமா, நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. ஒரு சில நேரங்கள் தவறுகள் நடந்தா தவறுகள் நடக்கிறது கூட தப்பு கிடையாது, அதுக்கப்புறம் நான் திருத்திக்கணும் இல்லையா? அதுக்காகவே இப்படி ஒரு நாள் நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். காலையில ஏன்பா தவறுகள்லாம் பத்தி பேசிருக்கீங்க? ஏதாவது பாசிட்டிவா பேசுங்கப்பா அப்படின்றாங்க எல்லாருமே. தவறுகள்லாம் கரெக்ட் பண்ணாதாங்க கரெக்டான ரைட்டான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வெளில வரும். ஸோ அது மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, இந்த வாரம் முழுக்க அனுசரிக்கிற ஒரு விஷயம் அது பிரெஸ்கிரிப்ஷன் எரர்ஸ் அண்ட் எஜுகேஷன் வீக். அதாவது நீங்க போய் அப்படி இனிமேல் போய் நீங்க ஒரு டாக்டர் போய் நிக்கிறீங்க அப்படின்னா அவர் ஏதாவது பிரிஸ்கிரைப் பண்ணி நீங்க அதே மெடிசனை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சரியாகும், ஓகேவா? ஆனா நடுவில் ஒருத்தர் இருப்பாரு, ஃபார்மசிஸ்ட் இருப்பாரு. ஸோ அவர் உங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பாரு, அவர் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் பிரச்சனை தான். இல்ல அவங்க கொடுக்குற மருந்து வந்து கரெக்டாக அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், இல்லை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதை மாத்திரை சாப்பிட அப்படின்னா வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். வார்ட்ரோப் பொட்டிக்கு போகிறோம், அங்கே போய் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம், வீட்டில் போய் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் எவ்வளோ கோவம் வருது, அதை போய் உடனே மாற்றிடுறோம் இல்லையா? பட் மருந்தெல்லாம் அப்படி இல்லைங்க, ஒரு சான்ஸே இல்லை. போட்டது தான், அப்புறம் நீங்கள் மாற்றவே முடியாது. எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சைடு எஃபெக்ட்ஸும் எப்படிலாம் வரும். அந்த மாதிரியான என்னென்ன தவறுகள்லாம் வந்துருக்கு ப்ரெஸ்கிரிப்ஷனில் இருக்க டாக்டரோட கையெழுத்து மட்டும் புரியாமல் இல்லைங்க, அதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டே இது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முன்னாடி வழக்கம் போல் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதை போய் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஆசனா கற்றுக்கலாமா இப்போ? ஆமாம், அதாவது நீங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்காமலே இப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே உடலும் உலமும் பகுதியில் யோகா கற்றுட்டு இருக்கு, பார்த்துடலாமா? இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த முதிரை பெரும்பாலும் அனைவரும் பயன்படுத்த வேண்டிய ஒரு முதிரையாகும். ஏனென்றால் இது கழுத்து வலிக்கான முதிரை. கழுத்து வலி இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்வது போல இன்றைக்கு நம் வாழ்க்கை முறை அமைந்து விட்டது. 2 சக்கர வாகனம் ஓட்டுவதானாலும் சரி, கம்ப்யூட்டர் பயன்பாடானாலும் சரி, புத்தகங்களை தூக்கிச் செல்லும் குழந்தைகளானாலும் சரி, வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, இன்று மன உளைச்சலுக்கு ஆளாகும் அனைவருக்குமே கழுத்து வலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கழுத்து வலி வந்துவிட்டால் இந்த முதிரை மிகவும் உபயோகமாக இருக்கும். இதை சித்த மருத்துவ இலக்கியத்தில் சகனவாதம் என்று சொல்கிறார்கள். கழுத்து எலும்பு தேய்மானம், தோள்பட்டை மேல் வலி அல்லது காதுக்கு கீழே ஏற்படக்கூடிய அந்த கழுத்து உளைச்சல், நடுமுதுகில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான பிடிப்பு, முன் கழுத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அசௌரியம் போன்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த முதிரை மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த முதிரையின் பெயர் பிராண வாயு முதிரை. பிராண முதிரை என்று தனியாக ஒன்று இருக்கிறது. இது பிராணவாயு முதிரை. பிராண முதிரையும் வாயு முதிரையும் இணைந்து செய்யக்கூடியது பிராணவாயு முதிரை. பிராண முதிரை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பாருங்கள். உங்களுடைய கை விரல்கள் கடைசி 2 விரல்களையும் இப்படி சேர்த்து வைக்கணும். வாயு முதிரை என்பது தனியாக இப்படி செய்வது. இப்போ பிராணவாயு முதிரை என்றால் இந்த வாயு முதிரையை வைத்து உங்களுடைய கடைசி 2 விரல்களையும் பெருவிரல் நுனியால் தொட்டு நடுவிரலை மட்டும் இப்படி நீட்டிக்கொள்வது. 2 கைகளிலும் இந்த முதிரை செய்ய வேண்டும். இந்த முதிரைக்கு பேர் பிராணவாயு முதிரை. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் இருக்கக்கூடிய நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு என்ற பஞ்சபூதத்தில் காற்றை உள்ளே மடக்கி நீரையும் நிலத்தையும் நெருப்பினால் நுனியில் தொட வேண்டும். அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலை மடித்து வைத்து மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரலின் நுனியால் தொட்டு நடுவிரலை இப்படி நேராக நீட்டி வைக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் பிராணவாயு முதிரை. இதை 2 கைகளிலும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முதிரையையும் குறைந்தது 20 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். அதிகமாக ஒரு நாளைக்கு 4 முறை வரை இந்த முதிரை செய்யலாம். நம்மளுடைய நுரையீரலை பற்றிய நோய்களுக்கும் மற்றும் உடலில் எந்த விதமான நோய்கள் பிராணசக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை நோய்களுக்கும் இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். எத்தனை முத்திரைகளடா, அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. முத்திரை பதிக்கணும் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக, ஹெல்த்தியாக முத்திரை பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முத்திரையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், அந்த முத்தும் சௌமியாவும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த யோகா பதி முடிஞ்சோன்னா இன்னும் அவங்களாம் வந்து டெய்லி யோகா பண்ணுற மாதிரியே வந்து பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த முத்தும் சௌமியாவும் இன்னைக்கு மாட்டி விட்டா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்மளும் அடிக்கடி பண்ணியிருக்கோம், வந்துட்டேன். அவங்க மாட்டி விட்டாங்களா, சரி ஃப்ரீயாக விடுங்க, எல்லாருமே யோகா பண்ணலாம், அது எல்லாருக்கும் நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பகுதி வந்துட்டே இருக்கு. ஆமாம், அதுக்கு முன்னாடி குட்டி ஒரு பிரேக்கும் வந்துட்டு இருக்கு. புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனிய பைக் என்று
வெல்கம் பேக் அகைன் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல எல்லாருமே இந்த காலை வேளையில கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனி அவை என்ற நிகழ்ச்சியை வித் மீ வருணன் நான் தீ அவர்கள் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சித்த வைத்தியர் அருண் வந்துட்டாரு. அவர் வந்து வழக்கமான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாரு, மெடிக்கல் குவாலிட்டி சொல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாரு. ஏன் நம்ம லைஃப்ல அதை யூஸ் பண்ணா வந்து நல்ல விஷயங்கள்லாம் நம்மள வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சந்திச்சிட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை பத்தி பேசி ஒரு குட்டி மெடிசன் தரப்போறாரு. அவரு பெரிய பிரச்சனை பத்தி பேசி குட்டி மெடிசனா தராரு. அது என்ன விஷயம்? ஆமாங்க, இந்த அல்சர் பிரச்சனை இருக்கே, அல்சர் பிரச்சனை அது வந்து வராது, நம்மளே தான் தேடி இழுத்து போனோம். ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது தானே. அது என்ன ஸ்பைசியா தான் சாப்பிடுவீங்களா? நீங்க நார்மலான சாப்பாடுலாம் சாப்பிடவே மாட்டேடோ? வாழ்க்கை ஸ்பைசியா இருக்கலாம், வயிறு எப்பவுமே ஸ்பைசியா இருக்கலாமா, வேலைக்கு ஆகுது இல்லையா, அல்சர் வந்துடும்ல. ஸோ இந்த அல்சர் சம்பந்தமான இந்த மெடிசன்ஸ் பத்தி தான் பேச போறாரு நம்ம சித்த வைத்தியர். ஓகே, உங்களுக்கு அல்சர் வந்திருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒழுங்கா சாப்பிடல எனக்கு வந்தாலும் வரலாம் அப்படின்னு பயந்து இருந்தாலும் சரி, ஒன்றும் ஒழுங்கா சாப்பிடுங்க. இல்லைன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது கேளுங்க. நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் அல்சர். அது அல்சர் வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து குன்மம் அப்படின்னு குறிப்பிடும். குன்மம், குடரோடு குடக்கி முடக்கி அப்படின்னு அப்பர் கூட பாடியிருப்பார். அப்பருக்கு வந்து குன்ம நோய் வந்ததாகவும் அதனால தான் அவர் சைவ சமயத்துக்கு மாறினதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அந்த குன்ம நோயை பற்றி தான் இன்றைக்கு பார்க்கப்படும். அதாவது அல்சர்னு சொல்லக்கூடிய குன்ம நோய் வந்து இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது இன்றைக்கு வந்து மற்ற எல்லா பிரச்சனையிலும் அவதிப்படுற மாதிரி இந்த குன்ம நோயால் அவதிப்படுறதும் அதிகம். அதாவது வயிற்று வலியினால் அவதிப்படுறவங்க அதிகமாக இருக்காங்க. அதாவது முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள், அதிகமான கார உணவை எடுத்துக்கிறது, பசி இருக்கும்போது சாப்பிடாமல் தவிர்க்கிறது, உடலில் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அதிகமாக தூண்டுற அளவுக்கு உண்டான செயல்களை செய்கிறது. அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம பசி அறிவிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு அமிலமாக வயிற்றுக்குள்ளே இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, அதை வந்து எளிதாக உடைத்து உடலை ஜீரணத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கும் இந்த இயல்பான நிலையில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாருக்குமே வயிற்றுக்குள்ளே இருக்குது. இந்த குன்முனை வராமல் தடுப்பது எப்படி, இல்லை வந்திருந்தாலும் அது பெருசாகாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பசி இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிட்றணும். பசி இருக்குன்னா நம்ம சாப்பிடணும். நம்ம ஷிஃப்ட்டில் இருக்கோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சமாதானமும் சொல்லாமல் ஒரு வாழைப்பழமும் ஒரு கடலை மிட்டாய் இந்த மாதிரியான உணவுகளை கூட நம்ம எப்போவுமே கையிலே வச்சுக்கிட்டோன்னா பசி இருக்கும்போது அதை சாப்பிட்டு கூட நம்ம வந்து அந்த பசியை வந்து அடைக்கிற முடியும். பசி இருக்கும்போது நம்ம சாப்பிடாமல் விட்டுட்டோன்னா அது மேலும் மேலும் அந்த புண்ணை வந்து பெருசாக்கிட்டே தான் போகும். அப்போது அந்த பசியை உணர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவு முறையை வந்து ஏற்படுத்திக்கணும். அவிச்சு வர்ற உணவுகளை வந்து ஏற்படணும். எண்ணெய் பலகாரங்களில் பொரிச்சு வர உணவை சாப்பிடாமல் அவிச்சு வரக்கூடிய இட்லி, இடியாப்பம் போன்ற உணவுகளை எடுத்துக்கிட்டோன்னா இந்த குன்ம நோய் உள்ளவர்களுக்கு வந்து அது பெருசாகாமலும் இருக்கும், வராமலும் தடுக்கலாம். அப்புறம் டீ காஃபி குடிக்கிறது. டீ காஃபி வந்து ஒரு 10-15 குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. புகைப்பிடிக்கிறவங்க 1 பாக்கெட் 2 பாக்கெட் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாமும் இந்த குன்ம நோய் வந்து இருக்கணும். அப்போ இதை வந்து முற்றிலுமாக நம்ம வந்து தவிர்க்கணும். என்ன டீ காஃபி குடிக்கிறத வந்து முற்றிலுமாக ஒழிச்சிட்டு பாலாக குடிக்கலாம். இல்லை அதை குடிச்சே ஆகணுங்கிறவங்க இல்லை ஒரு லைட் டீயாவோ லைட் பாலாவோ அந்த குடிக்கலாம். ஸ்மோக்கிங் வந்து முற்றிலுமாக நிறுத்தினா தான் இந்த நோயை வராமல் வந்து தடுக்க முடியும். நோய் இருக்கிறவங்க இந்த பழக்கங்கள்லேருந்து முற்றிலுமாக வெளியே அதுவே வந்து நோய் குணமாக இருக்க வந்து ஒரு காரணமாக இருக்கும். பசியை அறிந்து நம்ம சாப்பிடும்போது நோய் வந்து எளிமையாக வந்து குணமாகும். மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தும் எனக்கு குன்ம நோய் இருக்குது, வயிறு வலி இருக்குது, வயிறு எரிச்சல், இதனுடைய குறிக்கோணம்னு பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சல், சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நெஞ்செரிச்சல்னு சொல்லுவோம், புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவோம், அடிவயிற்று வலி, இது எல்லாமே இந்த குன்ம நோயோட அல்சர் நோயோட தீவிரமான குறிகுணங்களாக நமக்கு வந்து வெளிப்படும். முற்றிய நிலையில் மோஷன் போகும்போது ரத்தம் கூட வரலாம், கருப்பு நிற ரத்தம் கூட வரலாம். இதெல்லாம் முற்றிய நிலையில் இந்த மாதிரியான குறிகுணங்கள்லாம் இருக்குனாலே நம்ம வந்து மருந்துக்கு போயிடலாம். அதாவது நம்ம கைப்போக்கமாக செய்யக்கூடிய மருந்துகள் மூலமாகவே இந்த குன்ம நோயிலேருந்து முற்றிலுமாக வந்து நிவாரணம் பெற முடியும். உதாரணமாக நம்ம தேங்காய் பால் சாப்பிட்லாம். தேங்காய் நல்லா துருவி அதை வந்து அந்த பாலை எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த லாரிக் ஆசிட் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பாலில் தான் இருக்குது. அதனுடைய குணம் வந்து புண்களை ஆற்றக்கூடிய குணமாக இருக்கும். அந்த தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். முட்டை வெள்ளைக்கரு, முட்டையை நன்றாக வச்சு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டாலும் இந்த வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய உள் அழலாற்றி அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஆக்ஷன் வந்து முட்டை வெள்ளைக்கருக்கு இருக்குது. அதுவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதற்குண்டு. ஜீரகத்துக்கும் வயிற்று புண்ணுகளை ஆற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதாவது சீர் அகம் அப்படின்னா அதை பிரிப்போம். அகம்ங்கிறது வயிற்றை தான் குறிக்கும். வயிற்றில் உள்ள பிரச்சனையை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த ஜீரகத்துக்கு இருக்குது. அது ஜீரக தண்ணியாக குடிக்கலாம். இந்த மாதிரி குன்ம நோய் உள்ளவர்கள் எல்லாமே சுடு தண்ணியில் ஜீரகத்தை போட்டு வச்சு ஊற வச்சு அந்த தண்ணியாகவே குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் அந்த செக்ரீஷன் வந்து குறையும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட செக்ரீஷன் வந்து குறையும். அதன் மூலமாக இந்த குன்ம நோய் வந்து முற்றிலுமாக நம்ம வந்து குணப்படுத்திக்க முடியும். காரமில்லாத உணவு, நன்றாக அவிச்சு எடுக்கக்கூடிய உணவுகள், அதாவது இட்லி, இடியாப்பம் போன்ற உணவுகள், வேக வைத்த காய்கறிகள், அந்த பொரித்த உணவுகளை தவிர்த்தல், சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது. அதாவது சரியான நேரங்கிறது டைம் பார்த்து சாப்பிட்றது இல்லை, நம்மளுடைய உடலோட இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, அது பசி இருக்கும்போது கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது. இந்த மாதிரியான ஒரு பழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டோன்னா இந்த குன்ம நோயிலிருந்து முற்றிலுமாக நான் வந்து நிவாரணம் பெற முடியும்.
இனிமேல் யாராவது நேரத்துக்கு சாப்பிடாம இருப்பீங்க. அவர் பயமுறுத்தலப்பா, நல்லதுக்கு தான் சொன்னார் இல்லையா. அண்ட் சித்த வைத்தியம் சம்மந்தப்பட்டு நிறைய புக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் படிக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஃபுல்லா புரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃபுல்லா படிச்சிட முடியுமா அப்படிங்கிறாங்க தெரியாது. ஏன்னா அவ்வளோ புக்ஸ் இருக்கு, இத்தினோண்டு நேரம் தான் இருக்கு அப்படிங்கிற அதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஸோ சித்த வைத்தியர் அருணுக்கு நம்ம தேங்க் பண்ணியே ஆகணும். இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், ட்ரை பண்ணாதாங்க கற்றுக்க முடியும். பட் முன்னாடி ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லுங்க. நிறைய பேசியாச்சு இல்லையா. ஆமா, உங்களுக்கு புரிஞ்சா சரி. புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியாவை என்று வெத்னி அனந்தி அண்ட் வருண். இப்போ நான் உங்ககிட்ட வந்து மூச்சு விட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, மூச்சு விடாமலையும் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை கவனிக்கவே இல்லைன்னா எனக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதே விஷயத்த நான் பண்ணால் உனக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கடுப்பாக தாங்க. சில பேர் வேற நீங்களாவது பரவாயில்ல ஓப்பனாக கவனிக்காமல் இருக்கிறத பற்றி பேசுங்க. சில பேர் கவனிக்கிற மாதிரியே நடிப்பாங்க. நம்மளுக்கும் அப்பா கடைசியில் என்ன இருக்கு இப்படி ரசிக்கிறானே அப்படின்னு நம்பி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஏதோ அந்த கதையில் வந்து யார் சித்தப்பான்னு கடைசியில் கேட்டால் தப்பாக சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அவங்களுக்கு தான் நம்ம கவனிக்கிறத பற்றி ரொம்ப கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா லைஃப்ல வந்து அவங்க எல்லா விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. கிளாஸ்க்கு போனால் டீச்சர் சொல்லிக் கொடுக்க கவனிக்க வேண்டியதுக்கு, வேலைக்கு போனால் பாஸ் சொல்ல வேண்டியதை கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லாமே கவனிச்சு தான் அவங்க கற்றுக்கணும். இந்த அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குட்டியாக இருந்தாலும் அவங்க கிட்ட பேசினீங்கன்னா அவங்க இவ்வளோ விஷயங்கள் பேசும். பெரிய மெச்சூர்டான பர்சன் மாதிரியே பேசுவாங்க அந்த குழந்தைங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கவனிக்கிறதுக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க நிறையா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைங்களை பார்த்தா அவங்க இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்குறாங்க, இவ்வளோ விஷயத்துக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு டைவர்ஷன் ரொம்ப ஜாஸ்தி, டக்கு 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 டக்குன்னு மாறிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக்காக நம்ம சொல்லித்தர வேண்டிய விஷயமே வந்து கவனிக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது கூட ஒரு பேசிக் காரணம் வந்து அவங்க கவனிக்க கற்றுக் கொடுக்காததான் இருக்கலாம் இல்லையா. ஆமா, நீங்க பேசும்போது அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பொதுவாக நம்மளோட தமிழ் சமுதாயத்தில் அது மாதிரிலாம் இல்லை. பட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களை கவனிக்க கற்றுக்க ஏன் வந்து சொல்லணும், அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் ஜீனியஸ் இறையன்பு ஐஏஎஸ் சார் சொல்ல போறாரு. பார்க்கலாம். வணக்கம். சின்ன குழந்தைங்களுக்கு பேசுகிறதுக்கு கற்றுத்தரோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்டேன், உங்கள் பொண்ணு பேச ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு. பேச ஆரம்பிச்சிருச்சிங்க, இப்போ நிறுத்த தான் முடியல அப்படின்னாரு. சின்ன வயசுலேயே குழந்தைங்க பேசலையான்னு நம்ம ரொம்ப அவஸ்தைப்படுவோம். அது பேச ஆரம்பிச்சிருச்சா அதுக்கப்புறம் வேறு யாரையும் பேச விடாதுங்க, அதுங்களே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கல்விக்கூடங்கள்லையும் நம்முடைய வாழ்க்கை முறையிலையும் பேசுறது தான் பெரிய ஒரு உயர்ந்த ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு நிறைய நம்ம கற்றுத்தரோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நாம் கவனிக்க வேண்டியது, எதனால் உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு தொழிற்சாலையில் பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு நிறுவனத்தில் பிரச்சனை, ஒரு சமூக அமைப்பில் பிரச்சனை, ஏன் சில நேரங்களில் ஊடகங்களில் கூட பார்த்திங்கன்னா 2-3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது அவர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் முற்றி போகுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா கவனிப்பது குறைவாக இருப்பதால் தான் இந்த பிரச்சனை. கணவன் வந்து மனைவி பேசுவதை கவனிப்பதில்லை. ஒருத்தர் சொன்னார், நான் வந்து என் மனைவி கிட்ட கல்யாணம் ஆனபோது சொன்னேன், நீ எதை பேசினாலும் முறையாக கவனிக்கிற மாதிரி நான் கவனிப்பேன்னு சொல்லி கல்யாணம் ஆனப்போ நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த ப்ராமிஸை என்னால் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் கூட சரியாக கவனிக்காததுனால தான். காரணம் என்னென்னா, நம்ம வந்து நிறையா வடிகட்டிகளை வச்சுருக்கோம். அந்த வடிகட்டிகளில் வடிகட்டி நாம் கேட்குறது வந்து கவனிப்பாக இல்லாமல் போயிடுது. தெளிவான கவனிப்பு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் ஒரு புரிதல் இருக்கும். இந்த தெளிவான கவனிப்பு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா கவனிப்பதற்கு கற்றுத்தரணும். ஒரு 5 நிமிஷம் பேச்சை போட்டு நல்லா கவனிங்க. 5 நிமிஷம் கழித்த பிறகு நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைங்க கவனிக்க கற்றுக்கொள்வாங்க. ஆனால் நம்ம 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு கற்றுத்தரோம், 5 நிமிஷம் கவனிக்கிறதுக்கு கற்றுத்தரதில்லை. அதே மாதிரி ஒருத்தர் பேசும்போது முழுக்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறது அப்படிங்கிற நெறியே கிடையாது. பாதியில் நிறுத்துறது அல்லது அவங்க பேசும்போதே இதுக்கு என்ன வந்து நாம் வந்து எதிராக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான மனப்பான்மையெல்லாம் கவனிப்பதற்கு தடையாக இருக்குது. ஜூலியன் ட்ரெஷர் அப்படிங்கிறவர் கவனிக்கிறதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 5 டெக்னிக் சொல்லியிருக்கார். அந்த டெக்னிக்ஸை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்னிக் என்னென்னா சைலன்ஸ். மனசை சைலண்ட்டாக வச்சுக்கிறது வேறு, உதடுகளை சைலண்ட்டாக வச்சுக்கிறது வேறு.
நாம் எல்லாம் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கலாம். பேசாமல் இருக்கிறதுனாலே நம்ம சைலண்ட்டாக இருக்கோன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா சைலன்ஸ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சைலன்ஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் தாட்ஸ். எதுவுமே சிந்திக்காமல் இருக்கிறது தான் சைலன்ஸ். நம்ம எதையாவது சிந்திச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தோம்னா அது சைலன்ஸ் கிடையாது. அப்போ சைலண்ட்டாக இருக்கிறது டெய்லி ஒரு 3 நிமிஷமாவது எதையுமே சிந்திக்காமல் நாம் பழகிறது. அது முடியுமா, சாத்தியமா? மனசு எதையாவது ஒன்று சிந்திக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு உண்டு. முதல்ல 3 நிமிஷம் நம்மளால் முழுமையாக சிந்திக்க முடியாமல் போகலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால் ஒரு 3 நிமிஷம் சைலண்ட்டாக இருக்க முடியும். அப்படி மனசை சைலண்ட் பண்ணிட்டோம்னா கவனிக்கிறது அடர்த்தியாக ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது முக்கியம் என்னென்னா மிக்சர். இப்போ நம்மளை சுற்றி நிறைய சவுண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ ரிக்ஷா போகுது, பஸ்ஸு போகுது, யாரோ ஒருத்தர் தேங்காய் விற்றுட்ருக்காங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை கூப்பிடுறாரு, ஒருத்தர் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, அந்த பக்கம் ஒரு காகம் கத்துது, ஒரு நாய் குறைக்குது. இத்தனை சத்தங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. இந்த ஒவ்வொரு சத்தத்தையுமே நம்ம பிரித்து கவனிக்க முயற்சி செய்கிறது. ஒரு கார்டனில் போய் உட்காடுறோம், சாயந்தரமாக ஒரு கார்டனில் ஒரு 6:30 மணிக்கு போய் உட்காந்தோம்னா அப்படியே கண்ணை மூடினோம்னா அது நம்மளால் பறவை, சில பறவைகளுடைய சத்தம், பறவைகள்லேயே வெவ்வேறு விதமான பறவைகளுடைய சத்தம், வண்டுகளுடைய சத்தம், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கிளைகளுடைய சத்தம், காற்றினுடைய சத்தம், இது மாதிரி சத்தங்களை நாம் கேட்க முடியும். ஆக இந்த சத்தங்களை பிரித்து அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு, அதை பிரித்து கேட்க கவனித்தோம்னா அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேடையிலையோ அல்லது ஒரு திரைப்படத்திலையோ அல்லது ஒரு டெலிவிஷன் ஷோலையோ என்ன பேசுகிறாங்களோ அதை முழுமையாக உள்வாங்கிக்கிற சக்தி நமக்கு வந்துடும். நம்முடைய அவேர்னஸ், விழிப்புணர்வு ஷார்ப்பன் ஆகும். பென்சில் சீவர மாதிரி அதை ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு இந்த மிக்சர் உதவியும். மூணாவது ஒரு மிக்ஸி சத்தத்தை கூட நம்ம தெளிவாக கேட்கறது. அதுதான் மூணாவது விஷயம், நல்லா உள்வாங்கிறது. நாலாவது லிசனிங் பொசிஷன். ஆக்டிவாக லிசன் பண்ணுறதுக்கும் வேண்டாம் வெறுப்பாக லிசன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் முகத்தை பார்த்து லிசன் பண்ணுறதுக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டு லிசன் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் பேசும்போதே விமர்சனம் பண்ணுற மாதிரி கேட்குறதுக்கும் ஒரு எம்பத்தட்டிக்காக கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுதான் நாலாவது முக்கியமான ஒரு விஷயம். அஞ்சாவது ரிசீவ் பண்ணுறது, கேட்குறது, அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறது, அப்புறம் அதை சம்மரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தெரியாத கேள்விகளை கேட்குறது. இது மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம செஞ்சோம்னா, இந்த 5 ஸ்டெப்பையும் நம்ம செஞ்சோம்னா கவனிப்பது முற்று பெறும். கவனிக்கிறதுல மட்டும் நாம் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் பிரச்சனை வராது, படிப்பில் பிரச்சனை வராது, ஆஃபீஸில் பிரச்சனை வராது. ஒரு தடவை சொன்னதை அப்படியே உள்வாங்கிட்டு நம்மளால் டிராஃப்டை போட முடியும். ஒரு தடவை சொன்னதை அப்படியே நம்மளால் ஒரு ஜிஓவாக போட முடியும். ஒரு தடவை சொன்னதை நம்ம சேல்ஸ் ஆர்டராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால் வாழ்க்கையில் கவனிக்க கற்றுத்தருவது தான் பேச கற்றுத்தருவதை விட முக்கியம் என்பதால் நாம் கவனிக்க கற்றுக்கொள்வோம். கவனிக்க கவனிக்க நம்முடைய ஆற்றல் அதிகப்படும். நன்றி, வணக்கம். கவனிச்சிங்களா இல்லையா? நல்லா கவனிச்சா. நான் ஒரு குழந்தைகளுக்கு தானடா சொன்னாரு. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, டாக்டர்ஸ் கூட கரெக்டாக கவனிக்கணும். கவனிக்காமல் செஞ்சுட்டா எல்லா விஷயமும் ரிஸ்கில் போய் முடிச்சிடும். அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் கவனிச்சிக்கணும், பேஷண்ட்ஸும் கவனிச்சிக்கணும் அவங்களோட உடம்பு. அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எரர்ஸ் அண்ட் எஜுகேஷன் வீக், இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரிஸ்கிரிப்ஷன் பற்றி முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள என்னென்ன தப்புலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்னென்ன தப்புக்கெல்லாம் வழி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவேர்னஸாக தெரிஞ்சு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்க மட்டும் கவனிச்சியா இல்லையா, கவனிப்பியா மாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்க பதில் நீங்கள் வந்து டாக்டர் கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம கேட்டுக்க போகிறோம் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா. ஆமாம் ஆமாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவாய் என்று